ஹாய். சம்டைம்ஸ் எனக்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நம்ம மார்னிங் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வருவோம். புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வருவோம். வர டிராவல் பண்ற இடத்துலயோ இல்ல யாராவது ஒருத்தங்க ஆம், நம்மள அந்த டைம்ல ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லி நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டாலோ நம்ம மூட் அவுட் ஆயிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எப்படி வரலாம்? நல்லா தான் கிளம்பி வந்தேன் வீட்ல இருந்து வரப்போ. பட் எனக்கு இந்த விஷயத்த நான் பார்த்திருக்க கூடாது. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்திருக்க கூடாது. பட் இது நடந்ததுனால நான் நல்லா தான்ப்பா கிளம்பி வந்தேன். நல்லா கிளம்பி வந்தேங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா எல்லா லைஃப்ல இது இருக்கும். நான் இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ல நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, என்ன வேணாலும் நடக்கட்டும். ஓகேவா? பட் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப ஹாப்பியஸ்டா இருந்துட்டு சடனா ஒரு வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் உங்களை பாதிக்குது அப்படின்னா, அந்த விஷயத்த பத்தி நம்ம பொறுமையா யோசிச்சு கூட நம்ம முடிவு எடுத்திருக்கலாம். இல்ல யோசிச்சு கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த டேட்ல, இந்த நாள்ல, இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இல்லையா? ஏன்னா நம்ம 2 விஷயங்கள் சொல்லுவோம். காலம் எனக்கு எது செஞ்சாலும் நேரமே இருக்க மாட்டேங்குது, நேரமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும்பா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம். இது என்ன வித்தியாசம் காலத்துக்கும் நேரத்துக்கும்? காலம் அப்படிங்கிறது எப்போதும் யாருக்காகவும் நிக்கவே நிக்காது. ஆனா நேரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பேட்டரி இல்லைன்னா நமக்கு தெரியாது. நேரம் போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு நான் நிக்கும்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா நேரத்தை நம்மளால அலோகேட் பண்ணிக்க முடியும். ஆனா காலத்தை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எந்த காலம் நமக்கு வருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நேரத்தை நம்ம சரியா வகுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுக்கான காலம் நமக்கு கண்டிப்பா நல்ல காலமா தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது இந்த காலம், இந்த நேரம், அதாவது இந்த காலத்துக்கு உள்ளதான் நேரமே அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்க லைஃப ரன் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம மூட் அவுட் ஆகுறதுனாலயோ அந்த விஷயங்கள் மாறிட போகுதான்னு கேட்டா இல்ல. நம்மள நாமளே வருத்திக்கிட்டு அந்த டேவை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு சேவை இல்லாம நம்மளும் சாப்பிடாம நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்டயும் அந்த ஒரு கோவம் அப்படிங்கிற ஒரு செயின் ரியாக்ஷனை நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? சோ நமக்கு இதுக்கு அந்த மாதிரியான ஒரு வைப் நமக்கு தேவையா என்ன? சோ நம்மள சுத்தி உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இல்ல உங்களை மூட் அவுட் பண்ற மாதிரி, நம்மளோட மனசு மூட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம ரொம்ப நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ட்ரெஸ் பக்கத்துல இருக்கிறவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேன்ல ஏறப்பயோ இல்ல காலேஜ் போறப்பயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இன்னைக்கு நான் புதுசா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கு நீ சொல்லவே இல்லைன்னு அவங்க சொல்லலாம்னு நம்ம கேட்டு வாங்கிப்போம். அது ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம மனசுக்கு எப்பவுமே நம்மள யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்குள்ள ஒரு அசூர சக்தி வரும். அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம சம்டைம்ஸ் நம்ம வெளில எதிர்பார்க்கலாம். ஆனா எல்லா நேரங்களும் அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம வெளியில எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. சோ நீங்க முதல்ல செல்ஃப் லவ் பண்ணுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப அழகான மொமெண்டா, ரொம்ப அழகான வைபை உங்களுக்கு கிரியேட் பண்ணும். உங்களோட வைப் உங்க கூட ஒர்க் பண்ற கொலீகுக்கும் அதை ஸ்ப்ரெட் ஆகி அவங்க அவங்களோட ஃபேமிலிக்கு அந்த ஸ்ப்ரெட்னஸ் எடுத்துட்டு போவாங்க. இதனால நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் சர்க்கிளை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுதான். சோ இன்னைக்கு என்னோட பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை.